வாரணாசி அயோத்தியா பயணம் 2026 பகுதி 6. நாங்கள் இப்பொழுது அடுத்த நாளுக்காக பிளான் செய்ய வேண்டும். இதற்கு முன் எங்கள் பயணக்குழுவினர் சேர்ந்து சில விஷயங்களை பேசிக்கொண்டோம். ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டோம். ஃபோட்டோக்கள் ஷேர் செய்தோம். அடுத்த நாள் அரை நாள் தான் இருக்கப் போகிறோம். காலையில் ஹோட்டலை காலி செய்ய வேண்டும். மாலையில் ஏர்போர்ட் செல்ல வேண்டும். இதற்கு நடுவில் எங்கு போகலாம் என்பது நம்முடைய சாய்ஸ் தான். அங்கே நிறைய உள்ளூர் கோவில்கள் இருக்கின்றன. இன்னும் அனுமார் கோவில், சோழியம்மன் கோவில் என்று பல கோவில்கள். போன முறை சென்றபோது நாங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து விட்டோம். தவிர போன முறையே சாரநாத் சென்று வந்தோம். இப்பொழுது வந்தவர்கள் ஒன்று கூடி எங்கு போகலாம் என்று தீர்மானித்தோம். சாரநாத் புத்தரையும் இஸ்கான் கோவிலையும் பார்க்கலாம் என்று முடிவானது. கைடு அடுத்த நாள் பிஸியாகிவிட்டார். வேறு குரூப் வந்ததால் அதனால் எங்களையே ஆட்டோ எடுத்துக்கொண்டு செல்ல சொன்னார். ஆட்டோக்காரன் சொன்னதன் பேரில் சாரநாத் ஒரு திசையில் இருக்கிறது, இஸ்கான் வேறு திசை. எனவே இஸ்கான் போவது கடினம் என்று சொல்லிவிட்டார். சாரநாத்தில் அசோகர் ஸ்தூபி இருக்கிறது. புத்தர் இருக்கிறார். அழகான இடம். அதன் பக்கத்தில் நெசவாளர்கள் சொசைட்டி ஒன்று இருக்கிறது. அதில் 70,000த்திற்கு மேல் நெசவாளர்கள் வாரணாசிக்கு உரிய சிறப்பான பட்டு துணி நெய்து தருகிறார்கள். அவர்களுக்கு எல்லா ஏற்பாடும் வசதியும் அரசு அமைத்து தந்திருக்கிறது. அங்கேயும் சில புடவைகள் வாங்கி கொண்டு வழியில் மதிய உணவை முடித்து கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பிவிட்டோம். இனி சென்னை செல்ல தயாராக வேண்டியதுதான். வேன்காரருக்கு டைம் சொல்லி வர சொல்லிவிட்டோம். முன்னதாக காலையிலேயே எங்கள் சாமான்களை ஹோட்டல் அறையிலிருந்து காலி செய்து ஒரு இடத்தில் வைத்து விட்டோம். பின்னர் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு வேன் வந்ததும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிவிட்டோம். வாரணாசியை விட்டு கிளம்பும் நாளன்று மாலையே ஏர்போர்ட் வந்ததால் இரவு உணவுக்காக வாரணாசியிலேயே ஹோட்டலில் கையில் பார்சல் வாங்கி கொண்டு கிளம்பினோம். பின்னர் சரியான நேரத்திற்கு கிளம்பி நடு இரவில் சென்னை வந்தடைந்தோம். குழுவினர் ஒருவரை ஒருவர் பை சொல்லிவிட்டு அவரவர் வீட்டுக்கு திரும்பிவிட்டோம். இனி பொதுவான விஷயங்களை நான் அடுத்த பகுதியில் தெரிவிக்கிறேன். வாரணாசி அயோத்தியா பயணம் 2026 பகுதி 7. இனி பொதுவான விஷயங்கள் சிலவற்றை காண்போம். முதல் நாள் அதிகாலை சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு இண்டிகோ ஃப்ளைட். சென்னை ஏர்போர்ட்டில் ஒருவருக்கு 15 கிலோ செக்இன் பேக், கேபின் பேக்கில் 7 கிலோ அனுமதி. எந்த சாமான்களை எதில் வைக்கலாம், எவை எடுத்து சொல்லக்கூடாது என்று வெப்சைட்டில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக 3 மணி நேரம் முன்னதாக சென்றால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நம் டிக்கெட், ஐடி போன்றவற்றை காட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவுடன் செக்இன் செய்வதற்கு முன்பாக எடை பார்க்கும் இயந்திரம் உள்ளது. உள்ளே நுழைந்ததும் அது இருக்கும். அதில் நம் லக்கேஜஸ் சரியாக இருக்கிறதா என்று எடையை சரிபார்த்துவிட்டு தேவைப்பட்டால் சிலவற்றை மாற்றி வைத்துக்கொண்டு செக்கிங்கிற்கு செல்ல வேண்டும். அது நீண்ட தூரம் அல்ல. சென்னை ஏர்போர்ட் பொறுத்தவரை சில அடிகள் தான். அவர்கள் நம் டிக்கெட் முதலானவற்றை பார்த்துவிட்டு போர்டிங் பாஸ் தருவார்கள். பேக்கை கொடுத்துவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கவுண்டரில் கேட்டுக்கொண்டு அங்கிருந்து செக்யூரிட்டிக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன் நேரம் இருந்தால் செக்கிங் கவுண்டருக்கு எதிரில் இருக்கும் உடான் யாத்ரி கவுண்டரில் டீ, சமோசா, காஃபி போன்றவை மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றன. பொதுவாக ஏர்போர்ட்டில் உள்ளே சென்றுவிட்டால் எல்லாம் மிக மிக விலை அதிகம். எனவே இங்கே ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் வாங்கி கொள்ளலாம், அங்கேயே குடித்து விட வேண்டும். இந்த வசதி குறிப்பிட்ட சில ஏர்போர்ட்டுகளில் மட்டும் இருக்கிறது. தண்ணீர் பாட்டில் வைத்திருந்தோம் என்றால் 200 ml வரை எடுத்து செல்லலாம். தவிர எங்களுடன் வந்த ஒருவர் சொன்னார், பவுடர் போன்ற சிலவற்றை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று. அதை தவிர திரவ வடிவில் எது இருந்தாலும் மிக குறைந்த அளவுதான் எடுத்து செல்ல முடியும். பிறகு செக்யூரிட்டி கவுண்டருக்கு வந்து நம்முடைய பேக்கை வைக்க வேண்டும். அவர்கள் செக் செய்துவிட்டு அப்ரூவல் செய்த பின் பேக்கை எடுத்துக்கொண்டு நம்மை சோதனை செய்யும் இடத்திற்கு செல்ல வேண்டும். முன்னதாக நாம் செக்இன் பேக்கை ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம். இப்பொழுது கேபின் பேக் மட்டும், ஹேண்ட்பேக் மட்டும் நம்மிடம் இருக்கும். இப்போது செக்யூரிட்டி செக் செய்யும் இடத்தில் ஆண்கள் தனி வரிசை, பெண்கள் தனி வரிசை. செக்யூரிட்டியில் பேக் வைக்கும்போது சிலவற்றை தனியாக எடுத்து வெளியில் வைக்க சொல்வார்கள்.
இது எல்லா ஏர்போர்ட்டிலும் நாம் செய்ய வேண்டிய காரியமாகும். ஒருவர் பேக்கும் தனித்தனி ட்ரேயில் வைக்க வேண்டும். ஷூ, போன், சார்ஜர் முதலானவற்றை தனியாக வெளியில் எடுத்து வைக்க வேண்டும். கேபின் பேக் மற்றும் சிறிய கைப்பையுடன் போர்டிங் பாஸில் குறிப்பிட்டிருந்த கேட்டுக்கு லிஃப்ட் வழியாகவோ எஸ்கலேட்டர் வழியாகவோ செல்லலாம். நாங்கள் அப்படியே சென்றோம். உள்ளே அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் உள்ளன. அதன் அருகில் குடிதண்ணீர் குழாய் உண்டு. வெந்நீர் கிடைப்பதில்லை, இலவசமாக கிடைக்காது. கடைகளில் வேண்டுமானால் வாங்கி கொள்ளலாம், ஏதாவது பர்ச்சேஸ் செய்தால் என்று நினைக்கிறேன். உள்ளே நிறைய ஸ்டால்கள் இருக்கின்றன. சாப்பிடும் பொருட்கள் ஏர்போர்ட் ரேட் தனிதான். இருந்தாலும் கவலைப்படாமல் சிலர் வாங்கி கொண்டிருந்தார்கள். தவிர இன்னும் சிறிய சிறிய கடைகள் பல வகை பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். மெடிக்கல் ஷாப் கூட இருந்தது. பொதுவாக விமானம் கிளம்புவதற்கு 1 மணி நேரம் முன்பு கவுண்டர் ஓப்பன் ஆகும். போர்டிங் பாஸில் குறிப்பிட்டிருக்கும் வரிசையில் சில சமயம் கூப்பிடுவார்கள், அல்லது எல்லோரையும் கூப்பிட்டு விடுவார்கள். வரிசையில் நின்று நம் பாஸை காண்பித்து விட்டு உள்ளே செல்லலாம். நடக்க முடியாதவர்கள் முதலிலேயே வீல்சேர் அசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தால் அவர்கள் விமானம் உள்ளே செல்லும் வரை வீல்சேர் மூலம் கொண்டு போய் விடப்படுவார்கள். பொதுவாக உள்நாட்டு பயணம் செய்யும் போது சாப்பிட எதுவும் இலவசமாக தரமாட்டார்கள். ஏனென்றால் குறைந்த நேர பயணத்திற்கு அது டிக்கெட்டில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்காது. தேவைப்படுபவர்கள் முன்கூட்டியே ஆர்டர் செய்து விமானத்தின் உள்ளே பெற்றுக்கொள்ளலாம், அல்லது விமானத்தின் ஏறி இருக்கையில் அமர்ந்த பிறகு கூட அதற்குரிய பணத்தை செலுத்திவிட்டு வாங்கி கொள்ளலாம். கார்டு அல்லது பணம் செலுத்தி வாங்கி கொள்ள வேண்டும். ஜிபே வசதி இல்லை என்று நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் தொடர்கிறேன்.